அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான வழிபாடு இங்க 1000 இருக்கு. ஆனா நீங்க குலதெய்வ வழிபாட்டோட மகிமையை தெரிஞ்சிருக்கீங்களா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் இறைவன். கூப்பிட்ட குரலுக்காக காத்திருக்கும் நம்முடைய குலதெய்வம். எல்லா தெய்வ வழிபாட்டையும் விட குலதெய்வ வழிபாடு ஒரு படி உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஆன்றோர்கள் சொல்றாங்க. இந்த குலதெய்வம் என்பது நம்ம யாருடைய வழிபாடு என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு. நம்முடைய முன்னோர்கள் எந்த பகுதியில் இருந்தாங்களோ அவர்கள் வாழ்ந்த பகுதி, அவர்கள் தங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த பகுதி, தன்னுடைய பரம்பரையை விரிவு செய்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை தான் வணங்குறது குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாட்டுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, காலையில நம்ம வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும் பொழுது குலதெய்வத்துக்கு ஒரு ₹1 காணிக்க வச்சு சாஷ்டாங்கமா அவங்கள வணங்கி நம்ம எந்த ஒரு வேலையை செய்து துவங்கும் பொழுதும் தினம் தினம் குலதெய்வ வழிபாட்டை குறிப்பாக கவனத்துடன் செய்பவர்களுக்கு ஆண்டவர்களுடைய கருத்து அகால மரணம் என்பதே கிடையாது. நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வம் பாதுகாப்பு கவசமாக நின்று முன்னின்று உங்களுடைய வம்சத்தையும் காக்கும், தினம் தினம் உங்களுடைய உயிரையும் காத்து என்னுடைய குழந்தை எனக்கானது, இந்த குழந்தையை காக்கும் தன்மையும் பொறுப்பும் எனக்கே உரியது என்ற குலதெய்வ வழிபாடு மிகவும் மேன்மையானது. ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, சார் நாளைக்கு நான் குலதெய்வம் கோயிலுக்கு போக போறேன், என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா சொன்னாங்க, சுவாமிக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு போங்கப்பா, ஆனா எது வாங்கிட்டு போனாலும் நம்ம ஊர்ல இருந்தே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லம்மா, நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு போனா அதோட ஃப்ரெஷ் எல்லாம் கெட்டு போயிரும்ல, நம்ம அந்த ஊருக்குள்ள போய் என்ன செஞ்சுக்கிடலாம், வாங்கிக்கிடலாம்னா, இல்லப்பா ஒரு பொருளாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே என்ன செய்யுங்க, தயார் செஞ்சு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்க சுவாமிக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். இது எதற்கான காரணத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த குலதெய்வம் அந்த ஊரோட எல்லையில வந்து காத்து நிற்குமா. நாளைக்கு என் பிள்ளைங்க வர்றாங்க, என் பரம்பரை பிள்ளைங்க நாளைக்கு என்னைய பார்க்க வர்றாங்கன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம். பொதும் அம்மாக்கு நம்ம போன் பண்ணி சொன்னோம்னா, அம்மா நாளைக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொன்னா என் பிள்ளை என்னைய பார்க்க வருதுன்னு அம்மா எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது போல குலதெய்வம் காத்து நிற்குமா. ஊரோட எல்லைக்கே வந்துருவாங்களாம். வந்து வரும்போது பிள்ளை எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சின்ன குழந்தை போல குலதெய்வம் அப்படி ஆசையா பார்ப்பாங்களாம். நம்ம என்ன நினைப்போம், பூ இங்க இருந்து வாங்கினா போறதுக்குள்ள வதங்கிரும், இனிப்பு இங்க இருந்து வாங்கினா போறதுக்குள்ள எப்படி இருக்குதோன்னு தெரியல. ஆனா வஸ்திரம் நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிரும், வாங்கிட்டு போயிருவோம். குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்த புதிய ஆடைகளை அம்மனுக்கு அணிவிச்சு அந்த இனிப்பு வகை பதார்த்தங்கள் எல்லாத்தையும் செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லையில்லாத மகிழ்ச்சியா இருக்குமா. கொண்டு நம்ம கோயிலுக்குள்ள வீட்டுக்குள்ள போனதே சரின்னு அம்மா ஓடி நம்மளை அரவணைச்சு நெத்தியில முத்தமிட்டு வா என் செல்வமேன்னு வரவேற்பாங்கல்ல, அந்த ஒரு உன்னதமான அந்த தெய்வீக அனுபவத்தை நீங்க குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு கணமும் அனுபவிக்கலாம். எல்லா தெய்வ வழிபாடும் மேன்மையானதுதான், ஆனால் இவை எல்லாவற்றையும் விட ஒரு படி உயர்வானது குலதெய்வ வழிபாடு. தினம் தினம் குலதெய்வத்தையும் நம் முன்னோர்களையும் தெய்வமாக போற்றி வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.